ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு prara கிரியேட்டிவ். இந்த வீடியோவில் நம்ம இல்லந்தேடி கல்வி ஆப்பில் இந்த லாஸ்ட் காலம் இருக்குது பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டில் உறுதிமொழி, 2வது மாணவர் சேர்க்கை, 3வது மாணவர் வருகை, 4வது கற்றல் வளங்கள், 5வது கோரிக்கை தீர்ப்பு, 6 கற்பித்த பாடங்கள், 7 மாணவர் இடைநிற்றல், 8 செய்திகள், 9வதாக இருக்கிற அந்த கற்றல் கற்பித்தல் வளங்களில் டிஎல் மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்குல்ல லாஸ்ட், அதில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி அதில் வீடியோவை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம ஐடிக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி வர பேஜில் பார்த்திங்கன்னா கீழே நம்ம 9வது காலத்தில் இருக்கிற அந்த கற்றல் கற்பித்தல் வளங்கள் டிஎல் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணணுன்னா அதை உள்ளே போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பிக்சர் மெட்டீரியல்ஸ், வீடியோ மெட்டீரியல்ஸ், அடுத்ததாக டாக்குமெண்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது பிடிஎஃப், இப்படி 3 காலம் இருக்குது. அதில் உங்களுக்கு நீங்கள் என்னத்தை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதில் அப்லோட் பண்ணுற எல்லாமே மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பு அந்த குழுவால் பார்க்கப்படும். நம்ம ஐடிக்கு நம்ம சென்டரில் என்னென்ன பசங்களோட ஆக்டிவிட்டீஸை வீடியோ எடுத்து வச்சுருக்கிறோமோ அந்த வீடியோவை நீங்கள் செகண்ட் காலத்தில் அப்லோட் பண்ணி விடலாம். அது எத்தனை ஜிபிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் அதை அப்லோட் பண்ணணுன்னா இந்த மாதிரி அதை டச் பண்ணிங்கன்னா, இப்போ பிக்சரை டச் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போகும் தான், அதுவாக கேலரிக்குள்ளே போகும். அதில் எந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் செஞ்ச டிஎல்எம் மெட்டீரியல்ஸ் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது, மற்றும் டிஎல்எம் அந்த மூவிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் வீடியோவாக எடுத்து அது எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்றத வீடியோவாக எடுத்து அதையும் போடலாம். இதெல்லாம் அவங்க நேரடி பார்வைக்கு அனுப்பப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் வீடியோவில் உங்கள் ஆப்பில் இந்த மாதிரி சில விஷயங்களை டிஎல்எம் மற்றும் பிடிஎஃப் நீங்கள் இந்த பாடம் சம்மந்தமாக என்னென்ன பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி வைக்கலாம். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் சென்டர் நேம் ப்ளஸ் உங்கள் நேம் எல்லாமும் சேர்த்து மாவட்ட லெவலில் பார்க்கப்படும். அவங்க பார்த்து அதில் அதுக்கு என்ன செய்வாங்க எது செய்வாங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது உங்களுக்கு ஒரு வெகுமதி ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதாவது உங்களை ஒரு கௌரவப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதையே நீங்கள் தப்பாக அனுப்பிட்டீங்கன்னா அந்த சைடில் இருக்க டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெலிட்டும் பண்ணிக்கலாம். அதுதான் அப்லோடுன்னு கொடுத்தீங்கனாலே, பிக்சர் அப்லோட்னா பிக்சருக்கு டேரெக்டாக போகுது கேலரிக்கு, வீடியோ அப்லோட்னா எந்த வீடியோவோ கரெக்டாக போகுது, பிடிஎஃப்னால் நேராக பிடிஎஃப் ஃபைல் எங்கே இருக்கோ செல்லுக்கு அங்கே போயிடுது. நீங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உடனே இதில் அப்லோட் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பெரிய லெவல் மாவட்ட குழு இருக்கு இல்லைங்களா, கண்காணிப்பு குழு, அவர்களோட பார்வைக்கு அனுப்பப்படுது. உங்கள் சென்டரில் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஹெவி ஒர்க் என்ன, உங்கள் பசங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாகவே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்கள் சென்டர் விசிட் வராமலே பார்த்துக்கிறதுக்கு கூட இதில் வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் இதோட யூசேஜ் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பிடிஎஃப் ஃபைல். இப்போ பிடிஎஃப்பில் ஆன் பண்ணி பிடிஎஃப் ஏற்றி விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி டைம் எடுத்துக்குது, உடனே அப்லோட் ஆகிடுது. வீடியோவோட லென்த் எவ்வளோ இருக்கணுன்ட்டு அதில் ஸ்பெசிஃபை பண்ணல. நானும் வீடியோவை அதில் அப்லோடு பண்ணி பார்க்கல. உங்களுக்கு பார்வைக்காக ஜஸ்ட்டு அவங்க கொடுத்த டிஎல்எம் அந்த சார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நான் அப்லோட் பண்ணி காட்டிருக்கேன் அதில். மற்றபடி நீங்கள் அப்லோடு இதே சேம் டைப் தான் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட சென்டரை பற்றிய விவரங்களை நீங்கள் அப்லோட் பண்ணி உங்கள் மாவட்டத்துடைய கண்காணிப்பு குழுவுக்கு நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் இதன் மூலயமா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.